Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். All of you welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th 4th chapter exercise 4.6 13th sum பார்க்க போறோம் சாமி. பாரு sin inverse of tan pi by 4 minus sin inverse of root of 3 by x equal to pi by 6 then x is a root of the equation அப்படின்னு 4 ஈக்குவேஷன் நமக்கு ஆன்சர்ல கொடுத்துருக்கான். முதல் எக்ஸை கண்டுபிடிக்கலாம், அப்புறம் அது வந்து எந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் tan பை பை 4 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 3 பை எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 6. கண்ணு tan பை பை 4னா 45, tan 45 டிகிரி வந்து 1 பாருக்கண்ணு, இது அப்படியே தான் இருக்கு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து பை பை 2. அடுத்து என்ன பண்ற, பை பை 6 இந்த சைடு கொண்டு போயிட்டு sin inverse minus sin inverse of root of 3 by x அந்த சைடு கொண்டு போயிரு. அப்ப இது pi by 2, இது இந்தாண்ட வரும்போது minus pi by 6, அது அந்தாண்ட போச்சுன்னா plus sin inverse of root of 3 by x னு வந்துரும். pi by 2 னா 90 டிகிரி, அதுல இருந்து pi by 6 னா 30, அப்ப 90ல இருந்து 30 கழிச்சுட்டோம்னா 60, 60 pi by 3 னு போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே sin inverse of root of 3 by x தான் கண்ணு. the sin inverse அப்படியே அந்தாண்ட போச்சுன்னா sin pi by 3, அப்ப sin 60 பாருங்க, sin 60, இந்த ட்ரையாங்கிள் 90 30 30 60 90, 30க்கு ஆப்போசிட் 1, 60க்கு ஆப்போசிட் ரூட் 3, 90க்கு ஆப்போசிட் 2 சாமி. அப்ப 60ல கை வச்சுக்கோ, சைனுக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ், அப்ப ரூட் 3 பை 2 ராஜா. அப்ப ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன வரும் 3 பை எக்ஸ். இந்த ரூட்டை நீக்கிறதுக்காக போத் சைடு ஸ்கொயர்டு பண்ணுங்க. அப்போ இது 3, இதை ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு நீங்கி போய் 3 பை எக்ஸு, 3 3 கேன்சல் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு 4னு கிடச்சிச்சு. இது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் பாருங்கள், அதை செகண்ட் ஒன்னுக்கு தான் சொல்யூஷனாக வரும். ஏன்னா இங்கே 12 அப்படிங்கும்போது 4 3s are 12, மீதி ரெண்டு ஈக்குவேஷனை பாருங்க 6னு தான், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷன் 6னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு சூட் ஆகாது. ஒன்று செகண்ட் வரலாம் அல்லது தேர்டு வரலாம். அப்போ பாருங்க செகண்ட் தான் கரெக்டாக வரும். ஏன்னா -12 அப்படின்னா பெருக்குனா -12, 4 3s are 12. அப்போ தேர்ஃபோர் இது மைனஸ் அப்படிங்கனால இந்த சிம்பிள் வந்து மைனஸ் வந்து 4க்கு போட்டுக்கணும், அப்போ 3க்கு வந்து ப்ளஸ்ஸை போட்டுக்கணும். உனக்கு தெரியும் இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பர் -12 அப்படிங்கும்போது 4 3s are 12. நாம் கண்டுபிடிச்ச 4க்கும் 3க்கும் 1 ப்ளஸ் 1 மைனஸ் போடணும். அப்போ இந்த சிம்பிள் பாரு, இதை பெரிய நம்பருக்கு போட்டுக்கோ, அப்போ சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸு. அப்போ 1 x minus 4 ஒன் சொல்யூஷன், சாரி ஒரு ஃபேக்டர், x plus 3 இஸ் அனதர் ஃபேக்டர். அப்போ x minus 4 இன்ட்டு x plus 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -4 இருந்தாண்ட போச்சுன்னா +4 பார், கரெக்டாக வந்துருச்சா? இதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஹென்ஸ் த ஈக்குவேஷன் இது. இதை இன்னொன்று பார்த்தா இங்கே ப்ளஸ் இருக்கும், அப்போ இங்கே ப்ளஸ்ஸை போடுவேன். அப்போ இங்கே ப்ளஸ்ஸை போட்டிங்கன்னா -4னு வரும், அது சூட் ஆகாது. இப்போ அந்த இது டக்குன்னு எப்படி நீ ஒன் வேர்டில் நம்ம கிளிக் பண்ணுறது அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோ, நீ நல்ல உனக்கு நல்லாவே கான்செப்ட் எல்லாம் ஓரியன்டாக நல்லா படிச்சிருக்குன்னா டக்குன்னு போடலாம். இப்போ tan 45 1, அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை பை 2 90 டிகிரி. அப்போ பை பை 6 இந்தாண்ட வந்தால் மைனஸ் பை பை 6, 90ல் 30 கழிச்சா எவ்வளவு 60. அப்போ சைன் 60 ரூட் 3 பை 2, இதெல்லாம் நீ மனசுக்குள்ளே அப்படியே போட்டுக்கலாம், அது ஒன்றுமே கிடையாது. இது 1 கண்ணு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை பை 2, இந்த பை பை 6 இந்தாண்ட வரும்போது பாரு இது 30, அப்போ 90ல் -30 போச்சுன்னா 60. அப்போ சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் சைன் 60 ரூட் 3 பை 2. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது 3 பை 4, இது 3 பை எக்ஸ், 3 3 கேன்சல் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷன் கரெக்டாக பாரு, -12. அப்போ 4 3s are, அப்போ இங்கே மைனஸாக இருந்தால் தான் இது -4, இது +3. அப்போ எக்ஸ் -4 அப்படிங்கும்போது அந்தாண்ட போகும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4னு வரும். சரி, இதை தங்கம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உனக்கு ஏதாச்சும் புரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூ.